ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? மறுபடியும் நான் ஒரு சலாட்டோட வந்திருக்கிறேன். உங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி. இது ஒரு முழு கோர்க்கன் எடுத்து அதை வந்து தோல் சீவிட்டு வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இப்போவே நான் 2-3 சீவிட்டேன். இங்கே பாருங்க இப்படி மெல்லிசா வருதான்னு சொல்லி எல்லாத்தையும் இப்படி சீவினதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக விடணும். விட்டால் வந்து அதில் வந்து தண்ணி நிறைய வடிஞ்சு வரும். அந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து அதுக்கு போட வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் போட போகிறோம். நான் இதெல்லாம் சீவி போட்டு அப்புறமா காட்டணும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் 10 நிமிஷம் ஆயிடுச்சுது. பாருங்க தண்ணி இப்படி நிற்குது, வடிஞ்சு நிற்குது வடிவம். அதை வந்து வேறு ஒரு கப்புக்குள்ளே ஊற்றுவோம். ஓகே, இவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்க. ஸோ இப்போ கைப்பிடி வச்சுட்டு வரேன். இப்போ இதோட சேர்க்க வேண்டியது மிளகு, உப்பு பார்த்து போடுங்க. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் முதல் போட்டு வச்சுக்கோம் தானே, அதால் வந்து பார்த்து போடுங்க உப்பு. அதோட நான் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் போடுறேன் டேஸ்ட்டுக்காண்டி. அப்புறமா க்ரீம் ஃப்ரெஷ் நான் லைட்டானது தான் வாங்கியிருக்கேன். வந்து அதில் பெருசாக பெட்டில் நான் அவ்வளோத்தையும் போட்டுருவேன். அதோடு சேர்த்து ஃப்ரெஷ் டில்ன்னு சொல்கிறாங்க இங்கே, க்ராய்ட்டர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதையும் கட் பண்ணி இதோட சேர்க்கணும். கோகன் சலாட்டுக்கு வந்து இந்த டில் தான் கூட டேஸ்ட்டு தர்றது. அதனால் வந்து எவ்வளோ போடலாம், நான் முழுக்களையும் போடுறேன். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணோம். இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறேன். இது வந்து நல்ல பெருசாக இருக்குது எனக்கு, அதனால் வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறேன். பாருங்க, கோகன் சலாட் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீள வாக்கில் தான் நான் சீவினால் இப்படி இருக்கு. சூப்பராக இருக்கு. இது உடம்புக்கு ஆரோக்கியமானதும் கூட கோர்க்கன். நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.